ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க தினேஷ் எடிட் தமிழ். நான் உங்கள் தினேஷ். இனியான நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் டவுன்லோட் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த ரேஷியோவில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் நண்பா. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ஒன் வீடியோவில் போயிட்டு நான் கொடுத்துக்கிற இமேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. இமேஜ் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை எடுத்து கரெக்டாக ஃப்ரேம் சைஸுக்கு செட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது எடுத்துங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 14 செகண்ட் அந்தமாரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் சாங் ஆட் பண்ணல, எனக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் சாங் ஆட் பண்ணிங்க. நான் போய்ட்டு இப்போ லிரிக்ஸ் காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்துங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருப்பேன். ஸோ வேணா டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அது நீங்கள் வச்சிங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிடுறேன் நண்பா. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணுறேங்க. ஸோ எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கீழே நான் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நீங்கள் செட் பண்ணுறீங்க லிரிக்ஸை. டெக்ஸ்ட்டில் போங்க. அதாவது எஃபெக்ட்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவதாக டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு இருக்கும். அது எதுவும் பண்ணாதீங்க. ஃபேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. 0ல் வச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸோ இவங்க நான் வைக்கிறேன் பாருங்கள். அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா +100 வைங்க. -100 இல்லை, +100. ஸோ அந்த இடத்த கரெக்டாக வைங்க. +100 பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். சாரி, வெளில வந்துச்சு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய்ட்டு பிறகு ஃபேஸ் ஆட் பண்ணியாச்சு. இது ஸ்கேல்னு இருக்கும். ஆங்கிள் எதுவும் பண்ணாதீங்க. ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 0.03ல் வைங்க. ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா 0.05 இருந்து 0.03 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். நான் பார்த்தீங்கன்னா 0.03ல் செட் பண்ணிட்டுக்கிறேன். ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. -1.000ல் இருக்கணும் நண்பா. ஸோ இப்போ பாருங்கள் -1.0ல் இருக்கும். லேயர் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் அப்படின்னு இருக்கும். அதை மாற்றிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி தெரியும். ஸோ நீங்கள் அதையும் பண்ண ஒரு எஃபெக்ட்ஸாக வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்மூத் இருக்கும். அதெல்லாம் அப்படியே வச்சுங்க. ஸ்கொயரில் இருக்கட்டும். ஓவர்லேப் இன்னும் அவுட்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுங்க. ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு லெட்டராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் ஒன்று, ஸ்டார்டிங்கில் ஒரு லெட்டர் வரும், எண்டில் ஒரு லெட்டர்னு சொல்லிட்டு சென்டர்னு சொல்லிட்டு மாறி பார்த்தீங்கன்னா லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அவுட் ஆகிற மாரி இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அனிமேஷனு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி அடுத்ததில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கீழே XML ஃபைலாகவும் கொடுத்துருப்பேன். வேணுறவங்க அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அவ்வளோ பெரிய எஃபெக்ட்ஸ் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்சது நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிவிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம XML ஃபைல் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போடுவேன். இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எடிட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எடிட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் உங்களை பார்க்குறேன். பாய்.